video is sponsored by SPO Digital Marketing Company. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது உங்க வீட்டுல இருக்க எல்லா குழந்தைங்களுக்கும் பிடிச்ச மாதிரி அவங்க புக்ல எல்லாம் முன்னாடி லேபிள் ஒட்டுவாங்க இல்லைங்களா, அத அவங்களோட போட்டோவே போட்டு எப்படி கிரியேட் பண்றது, சிம்பிளா நம்ம வேர்ட்லயே பண்ணிக்கலாம். நீங்க ஒவ்வொரு டைமும் போய் கடையில கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ், கார்ட்டூன் இமேஜ் அந்த மாதிரி தேடி வாங்குறதுக்கு பதிலா இப்ப நான் சொல்ல போற ஐடியாவை அப்படியே கண்டினியூவா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா உங்க குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்களே ஒரு லேபிள வந்து கிரியேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் அந்த லேபிளோட சைஸ் என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சோ இந்த இடத்துல லேபிளோட சைஸுக்கு ஏத்த மாதிரி நான் ஒரு ஷேப் வந்து டிரா பண்ணிருக்கேன். உங்களுக்கு சர்க்கிள் ஷேப்ல வேணும் இமேஜ், மோஸ்ட்லி அந்த லேபிள் வந்து ஸ்கொயர் ஷேப்ல தான் இருக்கும். ஓகேங்களா? அதாவது ரெக்டாங்கிள் ஷேப். சோ நான் இது ரெக்டாங்கிள் வந்து டிரா பண்ணிருக்கேன். சோ இமேஜோட சைஸ் என்ன இருக்கணும்னு பாத்தீங்கன்னா அதோட ஹைட் வந்து 5.2 சென்டிமீட்டர்ல இருக்கணும். வித் வந்து அதாவது அதோட வித் வந்து 9.7 சென்டிமீட்டர்ல இருக்கும். சோ இதுதான் கரெக்டான சைஸ். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க டிரா பண்ணும்போது இமேஜ் வந்து அதாவது பிக்சர் இந்த மாதிரி சென்டர்ல தான் வரும். வந்ததுக்கு அப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா இங்க மேல ரூலர் அலைன்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது உங்களுக்கு இங்க இருந்து இருக்கு. சோ அப்படி இருக்கும்போது நீங்க மூவ் பண்ணும்போது நம்மளால பிரிண்ட் எடுக்கும் போதெல்லாம் கரெக்டா எடுக்க முடியாது. சோ இந்த ரூலர் அலைன்மெண்ட்டை மூவ் பண்ணி நீங்க எது வரைக்கும் எட்ஜ் வேணுமோ அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த இடத்துல எது வரைக்கும் உங்களுக்கு எட்ஜ் வேணுமோ அங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஷேப் அப்படியே மூவ் பண்ணிட்டு கொஞ்சம் கட்டிங்க்கு மட்டும் கொஞ்சம் கேப் விட்டுருங்க. அப்படி இல்ல எனக்கு கரெக்டா இருக்கணும்னா நீங்க கரெக்டா பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த மாதிரி வச்சுட்டு இதை காப்பி பேஸ்ட் பண்ணி பக்கத்துல வேணும்னா இன்னொன்னு கூட நீங்க போட்டுக்கலாம். இப்போதைக்கு நான் ஒரு இதுல மட்டும் எடிட்டிங் பண்ணிட்டு அது எல்லாத்தையும் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சோ ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். சோ இன்செட்ல போயிட்டு ஒரு லைன் வந்து நான் பிக் பண்றேன். ஸ்ட்ரைட் லைனா எடுத்துக்கோங்க. சோ இந்த ஸ்ட்ரைட் லைன் எடுத்துட்டு எது வரைக்கும் உங்களுக்கு ஸ்கூல் நேம் வேணுமோ அது வரைக்கும் விட்டுட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைனை இப்படி டிரா பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்ப இதுக்குள்ள வந்து நம்ம ஸ்கூல் நேமை டைப் பண்ணணும். ஆனா டைரக்டா நம்மளால இதுக்குள்ள வச்சுக்கும் போது கிளிக் பண்ண முடியாது. சோ அதனால நம்ம என்ன பண்றோம்னா இன்செட்ல போயிட்டு டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. இதுல கீழே பாத்தீங்கன்னா டிரா டெக்ஸ்ட் பாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சோ இந்த டிரா டெக்ஸ்ட் பாக்ஸை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல ஸ்கூலோட பேர் வேணுமோ கரெக்டா அந்த இடத்துல வந்து டிரா பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த இடத்துல வேணும், டிரா பண்ணியாச்சு. இப்போ உள்ள ஸ்கூலோட நேம் டைப் பண்ணுங்க. எனக்கு இப்போ ABC ஸ்பேஸ் விட்டுட்டு ஸ்கூல். சோ இது மட்டும் என்னோட ஸ்கூலோட நேமா போதும். இப்போ Ctrl A கொடுத்து அந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா நான் செலக்ட் பண்றேன். இப்போ ஹோம் டேப்ல போயிட்டு ஒரு சைஸ் இன்க்ரீஸ் பண்றதா இருக்கட்டும், சென்டர் அலைன்மெண்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், ஃபாண்டோட ஸ்டைல நீங்க சேஞ்ச் பண்றதா இருக்கட்டும், சோ எல்லாத்தையுமே நீங்க இதுக்குள்ள வந்து செட் பண்ணிக்க முடியும். சோ இதுல இருக்க எந்த ஃபாண்டோட ஸ்டைல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். சோ சைஸ் எவ்வளவு வேணுமோ நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஆனா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க, ஸ்கூலோட சைஸ் கரெக்டா இருக்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இதுக்கு பேக்ரவுண்ட் கலர் ஸ்கூலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு தீம் கலர் வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரி தீம் கலர் வேணாலும் நீங்க இதுல கெட் பண்ணிக்கலாம். இல்ல நீங்களே கலரை ஃபிக்ஸ் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த மாதிரி இதுக்குள்ள போயிட்டு என்ன கலர் வேணுமோ நீங்க இதுக்குள்ள ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு வந்து நான் இந்த ஒரு ஆரஞ்சு ஷேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்க நேம், அவங்களோட கிளாஸ், தென் அவங்களோட அட்ரஸ் அதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணணும் அப்படின்னா அதுக்கும் நீங்க கம்பல்சரியா இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் எடுக்கணும். சோ டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்துட்டு டிரா டெக்ஸ்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. எனக்கு இந்த சைடு ஃபுல்லா அந்த டீடைல்ஸ் வந்து டைப் ஆகணும். சோ ஃபுல்லா இது வரைக்கும் வந்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ள வந்து நான் டைப் பண்ண போறேன். நேம்னு போட்டுட்டு அந்த டாட் லைன்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நீங்க மைனஸ் இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஒன் அகைன் இந்த இடத்துல வச்சு நான் ஒரு என்டர் யூஸ் பண்ணிட்டு ஏஜ் வந்து டைப் பண்றேன். சோ இங்கேயும் நான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நமக்கு அண்டர்லைன் இருக்கு இல்லைங்களா, அதை ரிமூவ் ஆகுறதுக்கு ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு இக்னோர் ஒன்ஸ் அப்படிங்கறத கிளிக் பண்ணும்போது நமக்கு அது வந்து ரிமூவ் ஆயிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஏஜ் போட்டாச்சு. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன வேணும், சப்ஜெக்ட் வேணும்னா அதையும் நீங்க இங்கே டைப் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் என்டர் பண்ணிட்டு உங்களோட அட்ரஸ் டைப் பண்ணணும்னா அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்ப அட்ரஸ்க்கு ஒரு லைன் போட்டாச்சு. இப்ப ஏஜ்ல போயிட்டு மறுபடியும் நான் இக்னோர் ஒன்ஸ் அப்படிங்கறத செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்ப அவங்க நேம்,
ஏஜ், சப்ஜெக்ட் அண்ட் அட்ரஸ்க்கான பாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆனா இந்த அவுட்டர்ல இருக்க பாக்ஸ் வந்து எனக்கு வேண்டாம். அப்ப நான் அகைன் ஃபார்மேட்ல போயிட்டு அதை செலக்ட் பண்ணும்போது ஃபார்மேட் ஓபன் ஆகும். இதுல ஷேப் அவுட்லைன்ல செலக்ட் பண்ணிட்டு நோ அவுட்லைன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த அவுட்டர் பாக்ஸ் வந்து ரிமூவ் ஆயிடும். இப்ப இந்த இடத்துல அவங்களோட இமேஜை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். சோ டைரக்டா பிக்சர்ல போயிட்டு எடுக்காதீங்க. சோ இதுல போயிட்டு இமேஜ் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த ஷேப்ல இமேஜ் வேணும், எனக்கு இப்ப சர்க்கிள் ஷேப்ல வேணும். சோ சர்க்கிள செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல இமேஜ் வேணுமோ நான் டிரா பண்ணிக்கிறேன். சோ கரெக்டா டிரா பண்ணி வச்சுக்கோங்க. டிரா பண்ணதுக்கு அப்புறமா ஜஸ்ட் அந்த சர்க்கிள கிளிக் பண்ணுங்க. இப்ப ஃபார்மேட் கிளிக் பண்ணுங்க. இந்த ஷேப் ஃபில்குள்ள போனீங்கன்னா இங்க பிக்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இதை கிளிக் பண்ணிட்டு ஒர்க் ஆஃப்லைன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நம்மளோட ஃபைல்ஸ் எல்லாமே ஓபன் ஆகும். இதுல நீங்க உங்களோட குழந்தைங்களோட போட்டோஸ் எங்க வச்சிருக்கீங்களோ ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணுங்க. இப்ப நான் வந்து சாம்பிளுக்காக கூகுள்ல இருந்து போட்டோஸ் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை டபுள் கிளிக் பண்ணிட்டேன் அப்படின்னா கரெக்டா பாருங்க உங்களோட இமேஜ் வந்து அட் ஆயிடும். இப்ப இந்த ஷேப்க்கு அவுட்லைன்ல உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ இந்த மாதிரி நீங்க ஃபில் அப் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி நீங்க ஷேட் எல்லாம் கொடுக்கும்போது அது இன்னுமே ஹைலைட்டடா தெரியும். இப்ப நான் இதுக்குள்ள போயிட்டு இதுக்கு பேக்ரவுண்ட்ல என்ன ஷேப் வேணுங்கிறத நான் இங்க டிசைட் பண்ணுவேன். ஒவ்வொரு ஷேட்ல இருக்கணும்னாலும் நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். இப்ப இதுக்கு வந்து நான் லைட் கிரே கலர் தீம் மட்டும் செலக்ட் பண்ணிருக்கேன். இப்ப இதுவும் எனக்கு லைட் கிரேல தான் வேணும். சோ அவுட்டர்ல செலக்ட் பண்ணிட்டு சேம் ஃபார்மேட்ல போங்க, சேம் லைட் கிரே. சோ இப்ப எல்லாமே சேமா தெரியும். இப்ப இதோட ஃபாண்டோட கலரை மட்டும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். சோ அப்போ இதுக்குள்ள கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் ஏ கிளிக் பண்ணுங்க. சோ இதோட ஃபாண்டோட ஸ்டைல மாத்தணுங்களா? சோ ஹோம்ல போயிட்டு அந்த ஃபாண்டோட கலர் உங்களுக்கு என்னவா இருக்கணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க இங்க டிசைட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் எவ்வளவு சிம்பிளா நம்ம ஒரு லேபிள கிரியேட் பண்றோம்னு பாத்தீங்களா? சோ இதை கட் பண்ணி நம்ம இதை அப்படியே எடுத்துட்டு போய் ஜெராக்ஸ் கடையில வந்து ஸ்டிக்கரா பிரிண்ட் வேணும்னு கேட்டோம் அப்படின்னா அவங்க ஸ்டிக்கரா பிரிண்ட் தருவாங்க. சோ அதை அப்படியே கட் பண்ணி நீங்க புக்ல ஒட்டும் போது ஒவ்வொரு போட்டோவுமே அவங்களுக்கு பார்க்கும்போது ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும். இப்ப இதே மாதிரி ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு இமேஜ் தான் போடணும்னு இல்ல. ஜஸ்ட் கண்ட்ரோல ஹோல்ட் பண்ணிட்டு இது எல்லாத்தையுமே நீங்க செலக்ட் பண்ணுங்க. இப்படி எல்லாத்தையும் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபார்மேட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு இதை குரூப் பண்ணிக்கோங்க. சோ குரூப் ஆனதுக்கு அப்புறமா நீங்க மூவ் பண்ணி பாருங்க. ஈஸியா நமக்கு எல்லாமே சிம்பிளா இப்படி மூவ் ஆகும். தெரியுதுங்களா? இந்த ஒரு லைன் மட்டும் மிக்ஸ் ஆயிருக்கு. சோ இந்த லைனையும் சேர்த்து இப்ப நம்ம குரூப் பண்ணிடலாம். சோ கரெக்டா லைன் எங்க வேணுமோ அங்க பிக்ஸ் பண்ணிக்கிறேன். அது பின்னாடி போயிடுச்சு. அப்ப அந்த லைன் செலக்ட்ல இருக்கும்போது நீங்க பிரிங் டு ஃபார்வர்ட் கிளிக் பண்ணும்போது ரைட் ஃப்ரண்ட்ல வந்துடும். இப்ப சேம் இதை கிளிக் பண்றேன், கண்ட்ரோல் ஹோல்ட் பண்ணிட்டு லைனை கிளிக் பண்றேன். இப்ப குரூப்ல போயிட்டு குரூப் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப மூவ் பண்ணும்போது பாருங்க எனக்கு ஒட்டுக்காதான் எல்லாமே மூவ் ஆகும். தெரியுதுங்களா? ஏன்னா டேட்டாஸ் நான் என்ன பண்ணிருக்கேன்னா குரூப் பண்ணிருக்கேன். இப்ப அப்படியே இதை காப்பி பேஸ்ட் பண்ணுங்க. கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி. இப்ப இதை மூவ் பண்ணி எனக்கு எந்த இடத்துல வேணுமோ என்னோட கட்டிங்க்கு ஏத்த மாதிரி நான் இப்படி பேஸ்ட் பண்ணுவேன். சேம் அதே மாதிரி காப்பி பேஸ்ட். இதை மூவ் பண்ணி நான் கீழே வந்து இப்படி பேஸ்ட் பண்ணுவேன். சேம் அதே மாதிரி காப்பி பேஸ்ட். அலைன்மெண்ட் மட்டும் கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி ஒரு பேஜ்ல நீங்க வந்து ஒரு 10 இமேஜஸ் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம் காப்பி பேஸ்ட் பண்ணி. ஆனா சென்டர்ல இமேஜ் இருக்கு பாத்தீங்களா? அந்த இமேஜ மட்டும் செலக்ட் பண்ணிட்டு அந்த இமேஜ்க்கான டிராயிங் ஃபார்மேட் ஓபன் ஆகும். சோ கரெக்டா அதுல மட்டும் நீங்க ஷேப் ஃபில்ல போயிட்டு பிக்சர்ல போயிட்டு ஒர்க் ஃப்ரம் ஆஃப்லைன்ல வேற பிக்சர் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப அந்த இடத்துல வேற பிக்சர் வந்துடும். அதே மாதிரி இதுலயும் இந்த இமேஜ்ல டபுள் கிளிக் பண்ணிட்டு சேம் ஃபார்மேட்ல போயிட்டு ஷேப் ஃபில்ல பிக்சர்ல ஒர்க் ஆஃப்லைன்ல எந்த பிக்சர் வேணுமோ இன்சர்ட் பண்ணிக்கலாம். சோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே நம்ம பிக்சரை மட்டும் சேஞ்ச் பண்ணி அப்டேட் பண்ணிக்க முடியும். இல்ல கலர்ஸே மாத்தணும் அப்படின்னா ஜஸ்ட் நீங்க எதுக்கு கலர் மாத்தணுமோ அதை செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன தீம் பேஸ்ட் கலர்ஸ் வேணுமோ நீங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆனா அது மட்டும் தான் செலக்ட் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்ப நான் போய் பார்த்தபோது பாருங்க எனக்கு ஃபுல்லா மாறுது. கரெக்டா அது மேல வச்சு நீங்க டபுள் கிளிக் பண்ணும் போதுதான் அது மட்டும் சேஞ்ச் ஆகும். ஆனா நீங்க பேக்ரவுண்ட் இதை சேஞ்ச் பண்ணீங்கன்னா இதோட கலரையும் நீங்க சேஞ்ச் பண்ணணும். சோ அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க ஒரு பேஜுக்கு மினிமம் வந்து 10 லேபிள்ஸ் வந்து வைக்கலாம். 10 லேபிள்ஸ் வச்சதுக்கு அப்புறமா நீங்க அதை பிரிண்ட் எடுக்கும் போது ஜஸ்ட் பென்டிரைவ்ல காப்பி பண்ணிட்டு ஜெராக்ஸ் ஷாப்ல கொண்டு போய் கொடுத்து ஸ்டிக்கரா பிரிண்ட் எடுத்துட்டு வந்துட்டீங்க அப்படின்னா இதையே நீங்க வந்து எல்லா புக் லேபிளாவும் யூஸ் பண்ணிக்க முடியும். சோ இந்த வீடியோவை ஃபுல்லா அப்படியே ஃபாலோ பண்ணி உங்களோட குழந்தைங்களோட போட்டோஸை போட்டு லேபிள் கிரியேட் பண்ணி அவங்கள இம்ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.